ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இல்லத்தரசியாக இருக்கிறவங்க பணத்தை சேமிக்கிறதுக்கு மற்றவங்க சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா நம்மளே நிறைய டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி பணத்தை சேமிச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நான் என்ன விஷயங்கள்ல நான் வந்து சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கும்போது அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக உங்களால் செய்யவும் முடியும், சேமிக்கவும் முடியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இல்லத்தரசிகள் பணத்தை சேமிக்க இப்படியும் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இதில் பார்த்தீங்கன்னா, மணி சேவிங் ஐடியாஸ் வந்து நான் ஒரு 10 ஐடியாஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக அந்த 10யுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அவ்வளோ சிம்பிளான எளிமையான ஐடியாஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வீடியோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில். ஏன்னா நம்ம பெண்கள் வந்து சமையற்கட்டில் சமைக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து ஆயில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா வந்து நம்ம இருக்கும். அதனால கூடுதலாக வந்து எப்போவுமே ஆயில் வந்து கையில் வச்சுக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதையுமே வந்து ஒரு பட்ஜெட் மாதிரி போட்டிருப்போம். அதாவது ஆயில் அப்படிங்கிறது ஒரு வாரத்துக்கு 1/2 லிட்டர் தான் யூஸ் பண்ணணும், லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஆயில் வந்து அதிகம் சேர்த்தோம் அப்படின்னா உடல் நலத்திற்கு அவ்வளவு நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே எண்ணெயே தொடர்ந்து பயன்படுத்தக்கூடாது, மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு 3 விதமான எண்ணெய்களை வாங்கி அதை நான் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு சமையலும் தனித்தனியாக வச்சு அதையும் ஒரு சமையலாக நான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களுமே பண்ணலாம். வாரத்திற்கு ஒரு 1/2 லிட்டர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணுறதுனால எனக்கு ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 லிட்டருக்குள்ளே நான் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துப்பேன். அப்படியே ஆயில் வந்து கொஞ்சம் குறையிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்போ இந்த பூரி, அப்பளம் இதெல்லாம் வந்து மாசத்துல 1 முறையோ 2 முறையோ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் குறைவாக செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருவேன். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இதுலேயுமே கூடுதலான பணத்தை வந்து நம்மளால் சேமிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டிப் வாட்டர் யூசேஜ். இப்போ சொல்லவே வேணாம், பார்க்குற வியூவர்ஸ் எத்தனை பேருக்கு தண்ணி வந்து ரெகுலராக கிடைக்குது, யாருக்கு கிடைக்கல அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குற வியூவர்ஸ் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு என்ன மாதிரியான சூழல் வந்து நம்ம நாட்டில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். இப்போ எங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உப்பு தண்ணி அப்படி வந்து கொஞ்சம் கிடைக்குது. பட் வந்து குடிக்கிற தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 டேஸ் ஒன்ஸு அல்லது 10 டேஸ் ஒன்ஸு அப்படி தான் வருது. அப்படி இருக்கும்போது வந்து எங்களுக்கு ரொம்பவும் சிரமமாக தான் இருக்குது. சில ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 20 நாள் 30 நாள் வரைக்குமே தண்ணி வந்து வர்றது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் நமக்கு தேவைப்படுற தண்ணியை கொஞ்சம் குறைவாக யூஸ் பண்ணும்போது அது மற்றவர்களுக்கும் தேவைப்படும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் இந்த இடத்துல இதை வந்து நான் சொல்கிறேன். நல்லா தண்ணியை யூஸ் பண்ணும் பொழுது மட்டும் நாமளாக இருந்தாலும் சரி, நம்ம குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். வாட்டரை வந்து குறைவாக பயன்படுத்தணும். ஏன்னா இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு அதை பற்றி ஒரு அவேர்னஸ் வந்து இல்லை அப்படின்னே தான் சொல்லணும். அதனால் குளிக்கிறதா இருந்தாலும் சரி, துவைக்கிறதா இருந்தாலும் சரி, பாத்திரம் கழுவுறதா இருந்தாலும் சரி, எங்கே வந்து நம்ம வாட்டரை யூஸ் பண்ணாலும் குறைந்தபட்சமாக செலவு பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இப்படி பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பில் அப்படிங்கிறது குறையும். ஏன் வந்து இந்த இடத்துல நான் பில் குறையும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தண்ணி அதிகமாக நம்ம வந்து யூஸ் பண்ணும்பொழுது மோட்டரை வந்து அடிக்கடி போடுவோம். அப்போ வந்து நம்ம வந்து கரண்ட் பில் அதிகமாகும். அப்போ வந்து அந்த விஷயத்த குழந்தைங்க கிட்ட சொல்லி அதை வந்து கம்மியாக பயன்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பில் பார்த்தீங்கன்னா 100 யூனிட்டுக்குள்ளே பயன்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதுமே ஆல்ரெடி நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். இல்லை அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் 350லேருந்து 400க்குள்ளே தான் பில் நாங்கள் பே பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற மாதிரி நாங்கள் எப்படி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். இதையுமே வாட்டர் யூசேஜ் கிடைக்கும் பொழுது வந்து பில் குறையும், நம்ம வந்து பணத்தை சேமிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா துணி. இப்போ வந்து நம்ம வந்து கிளாத்ஸ் தான் நம்ம வந்து அதிகமாக, அதாவது 50% ஆஃப் இன்கம் நம்மளுடைய இந்தியர்கள் வந்து துணிக்காகவே பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வே வந்து நமக்கு சொல்லுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து அதிகமாக வந்து ஆள் பாதி ஆடை பாதி அப்படிங்கிறது தவறு கிடையாது. பட் இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்திலேருந்து 50% வரைக்கும் நம்ம செலவு செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கூடுதல் செலவாக தான் நினச்சிக்கணும். அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த துணிகள் அப்படிங்கிறதுல நம்ம வந்து செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறத நம்ம வந்து கொண்டு வந்துடணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தரை பார்க்கும்பொழுது அவங்க கட்டியிருக்கிறது அவங்க போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை பார்க்கும்பொழுது இது ரொம்ப சூப்பராக இருக்குது, இதே மாதிரி நம்மளும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம மைண்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதுன்னு நினைக்கிறோமோ அப்போ போய் நம்ம வாங்கினா போதும் அப்படிங்கிற செல்ஃப் கண்ட்ரோல் கண்டிப்பாக நம்ம கொண்டு வரணும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வளர்கிற குழந்தைங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியான துணிகள்
துணிகள் வாங்காம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா, பர்த்டே வந்து ரொம்ப பெரிய லெவல்ல கொண்டாடுறது வந்து ரொம்பவும் ஃபேமிலியரா ஆயிட்டுருக்கு. அப்படி இருக்கிறப்போ ரூ. 2000 ரூ. 4000 ரூ. 5000 எல்லாமே நெறைய பேர் துணிகள் எடுக்கிறது மாரி சொல்றாங்க. ஆனா அதை எடுத்து பார்த்தீங்கன்னா, பர்த்டேக்கு ஒரு நாள் போடுவாங்க. அப்புறம் ஏதாவது ஒரு ஃபங்ஷனுக்கு தான் போடுவாங்க. அப்ப அந்த பணம் வந்து நமக்கு விரயமாயிடும். நீங்க எடுக்கக்கூடிய துணி வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு மைலேஜ் ஆகுது, எத்தன மாதங்கள், எத்தன வருடங்கள் பயன்படுத்த முடியும், அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ பணத்த செலவு பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு அதுக்கப்புறம் இதில வந்து நம்ம செலவு பண்ணணும். இப்ப எங்க வீட்ல பார்த்தீங்க அப்படின்னா, எங்க வீட்ல வருஷத்துல 2 அல்லது 3 முறை மட்டும் தான் நாங்க வந்து துணி வாங்குவோம். அத வந்து டிசிப்ளினா நாங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதனாலேயே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதில நெறைய பணம் மீதமாகுது. அடுத்தது ஃபிஃப்த் டிப் பார்த்தோம் அப்படின்னா, கேஸ் யூசேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து எங்க வீட்ல காப்பர் பாட்டம் இருக்கிற மாரி நான் சமைக்கிறப்பலாம் வாங்கி வைப்பேன். ஏன்னா காப்பர் பாட்டம் வந்து என்னுடைய ஹீட்ட வந்து ஹீட் வந்து எவாப்ரேட் ஹீட் வந்து நம்மளுக்கு மெயின்டெயின் ஆயிட்டே இருக்கும். அதனால வந்து காப்பர் பாட்டம் இருக்கக்கூடிய வெசல்ஸ வந்து நம்ம தேர்ந்தெடுக்கலாம். அதுவும் இல்லாம குக்கர வந்து அதிக அளவுல எந்த யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணலாம். அப்ப வந்து கேஸ் வந்து யூ யூசேஜா இருக்கும். அதுவும் இல்லாம இப்ப சமையல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய வெரைட்டி பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு இல்லாம, நம்ம செய்யக்கூடிய உணவு அப்படிங்கிறது சிம்பிளாவும் இருக்கணும், ஹெல்த்தியாவும் இருக்கணும் அப்படிங்கிற மாரி நம்ம வந்து வெரைட்டி பார்த்து கேஸ் மிச்சப்படுத்துறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். இப்ப எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, 60லேருந்து 70 நாள் வரைக்கும் எங்களுக்கு வந்து கேஸ் வரும். அதனால பார்த்தீங்கன்னா, அதுலயும் வந்து நம்ம வந்து பணத்த மிச்சப்படுத்துறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அடுத்தது 5த் டிப் பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லரிங் மிஷினு. இப்ப டெய்லரிங் மிஷின் வந்து எல்லாரும் வாங்கிடணும், எல்லாரும் அந்த வேலைய செய்யணும் நான் அப்படின்னு சொல்ல வரல. பட் வந்து இது இருந்தா நம்மளுக்கு கூடுதல் வருமானத்த குடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். எங்க வீட்லயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு மிஷின் வந்து நான் வச்சிருக்கேன். அதுல வந்து கண்டிப்பா அந்த ஆல்டரேஷன் ஒர்க்கள் கிழிஞ்சு போனத தைக்கிறது, ஏதாவது தையல் விட்டுருச்சு அப்படின்னா அத தைக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் பண்றது எனக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு ஓரம் அடிக்கிறதா இருக்கலாம். ஓரம் அடிக்கிறதுக்கு ரூ. 40 வாங்குறாங்க. சில இடங்கள்ல ரூ. 50 வாங்குறாங்க. அதுவே வந்து நீங்க வந்து ஒரு நைட் ட்ரெஸ் வாங்கிட்டு வரீங்க. அத வந்து மேல் தையல் விடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு வந்து கண்டிப்பா வந்து ரூ. 70லேருந்து ரூ. 80 வரைக்கும், ரூ. 100 வரைக்குமே கேக்குறாங்க. அந்த மாரி இருக்கிறப்ப நம்ம வந்து ஒரு பழைய மிஷின் வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த பணம் வந்து நமக்கு கூடுதலா நம்மளுக்கு வந்து வருமானத்தையும் தரும், சேமிப்பையும் தரும் அப்படிங்கிறதுக்காக இத வந்து நம்ம பார்ட் டைம் ஜாப் வந்து நம்ம வீட்ல இருந்து செஞ்சும் குடுக்கலாம். ஒரு கூடுதல் வருமானமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா இதையுமே நீங்க ட்ரை பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ். நம்ம அடிக்கடி பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ் தான். அதுவும் இந்த வெயில் காலங்கள்ல சொல்லவே வேணாம். நெறைய டைம் வந்து அதுலேருந்து ஐஸ் கட்டி எடுக்கலாம், அல்லது கூலிங்ஸ வச்சு எடுக்கிறதா இருக்கலாம், இல்ல குடிக்கிற தண்ணிய வச்சு நம்ம வந்து குடிக்கிறதா இருக்கலாம். இது மாதிரி ஃப்ரிட்ஜோட யூசேஜ் வந்து இந்த ஏப்ரல், மே மாதங்கள்ல நம்மளுக்கு வந்து அதிக அளவுல இருக்கும். ஆனா, இந்த இடத்துல வந்து நம்ம சொல்லக்கூடிய அடிக்கடி நம்ம வந்து வந்து திறக்கக்கூடாது. அப்படி அடிக்கடி திறக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரிட்ஜ்ல உள்ள கூலிங் வந்து போயி திரும்ப அது கூலிங் ஆகுறதுக்கு பவர் சப்ளைய வந்து சக் பண்ணும். அ அது மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கூடுதலான ஈபி வந்து ஆகும். அதுவும் இல்லாம லெஃப்ட் ஓவர் அப்படிங்கிறது வந்து நெறைய வைக்காம பார்த்துக்கணும். அதாவது நம்ம சமையல்ல இருக்கு இல்லைங்களா? அத வந்து நெறைய டம்ப் பண்ணி வச்சோம்னா, அதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, கூலிங் அதிகமா தேவைப்படும் பொழுது நம்மளுக்கு வந்து கரண்ட் பில் ஆகும். அதனால இதையுமே வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுவும் இல்லாம அடிக்கடி திறக்காம இருக்கிற மாரி பார்க்கணும். அடுத்தது 7த் டிப் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து புதினா, கீரை இதெல்லாம் வந்து நம்ம வீட்ல வளர்க்கறதுக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. ஆனா, இந்த வெயில் காலத்துல வந்து அது வந்து சரியா வளராது அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலுமே இப்ப எங்க வீட்டுல பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து வல்லாரக்கீரை வந்து எங்க வீட்ல இருக்கு. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தண்டுக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது பசலைக்கீரை இந்த மாதிரி கீரைகள், அப்புறம் புதினா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வளர்த்துட்டு தான் இருக்கேன். நம்ம வந்து பெருசா அதுக்கு வேணும் அப்படின்னு கிடையாது. வேஸ்ட்டா ஒரு திங்ஸ் ஒரு பக்கெட் இருக்கு அல்லது ஒரு பேஸ்கெட் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அதுல வந்து மண்ண கொட்டி நம்ம வளர்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு தேவையானது கிடைச்சிரும். இதுலயும் வந்து நம்மளால பணத்த மிச்சப்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அத வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது நைட் டிப் ஃபேன்சி ஐட்டம்ஸ். இந்த இடத்துல வந்து நான் ஃபேன்சி ஐட்டம் வந்து அளவாக வாங்கணும் அப்படின்னு நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது எதற்காக? பல்கா வேண்டியதில்ல அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இப்ப சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, நெயில் பாலிஷ் வந்து இந்த ஷேட் வச்சிருக்கேன், அந்த ஷேட் வச்சிருக்கேன்னு 12 நெயில் பாலிஷ் வச்சிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, லிப்ஸ்டிக் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சிருப்பாங்க. 1/2 டஜன், 1 டஜன் அப்படிலாம் வச்சிருப்பாங்க. ஆனா, அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து அடிக்கடி பயன்படுத்துறவங்களா இருந்தாங்க அப்படின்னா ஓகே. ஆ எப்பவாவது யூஸ் பண்றோம் அப்படிங்கிறப்ப நெறைய திங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து கெட்டு போய் வேஸ்ட்டா போயிடும். அதனால ஃபேன்சி ஐட்டத்துக்கு நம்ம வந்து அளவா பயன்படுத்துறதுக்கும், அளவான பணத்த செலவு பண்றதுக்கும் நம்ம வந்து பழகிக்கணும். புதுசு புதுசா வாங்கணும், ஃபேன்சியா வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்த வந்து அதுல வந்து செலவழிக்க கூடாது. அதுலயும் நம்ம வந்து சேமிப்பு ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல நான் வந்து அத மென்ஷன் பண்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிறது ஆன்லைன் ஷாப்பிங் தான். இப்போ வந்து ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாத ஒண்ணா போயிடுச்சு. பட் தவிர்க்க முடியல அப்படின்னாலும், குறைக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, முயற்சி பண்ணலாம். இப்போ வந்து ஆன்லைன்ல வந்து ஒரு 10 பொருள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, 10 பொருள் வாங்கிட்டு
மீதி பொருளை கார்ட்டில் போட்டு வச்சுட்டு நம்மளுக்கு 1 நாள் 2 நாள் அல்லது 1 வாரம் 2 வாரம் இப்படி வந்து டைம் எடுத்துட்டு இல்லை இது கண்டிப்பாக நம்ம வாங்கியே ஆகணும், கண்டிப்பாக நம்மளுக்கு இது தேவை அப்படின்னு உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்து நீங்கள் வாங்கலாம். இந்த மாதிரி 1 நாள் 2 நாள் வெயிட் பண்ணியோ அல்லது 1 வாரம் வெயிட் பண்ணியோ வாங்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் வந்து நம்மளுக்கு குறைஞ்சிரும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆப்பெல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஆப்பை வந்து ஒன்ஸ் நீங்கள் டெலீட் பண்ணி விட்டுருங்க. எங்கள் வீட்டில் இதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். எப்போவாவது வந்து எனக்கு தேவை அப்படின்னா நான் குரோமில் போய் தான் சர்ச் பண்ணுவேன். நான் வந்து ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்க மாட்டேன். அப்படி வச்சிருக்கிறதுனாலே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் வந்து கூடுதலாக ஆகிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இந்த டிப்பையுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட் ஃபைனல் டிப்பு 10வது டிப் பார்த்தீங்கன்னா கிச்சனை கண்டிப்பாக ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஆர்கனைஸ்டாக வச்சுக்கும்போது தான் ஒரு பொருள் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியும். அந்த மாதிரி இல்லாமல் ஆர்கனைஸ்டாக இல்லை அப்படிங்கிறப்போ சில பொருட்கள் வந்து எங்கே வச்சோம் அப்படிங்கிறது தெரியாமல் திரும்ப திரும்ப அந்த பொருளையே வாங்குவோம். அப்புறம் சில நாட்கள் கழித்து பார்க்கும்பொழுது அந்த பொருள் வந்து கெட்டு போயிடும். அப்போ அதை தூக்கி போட வேண்டியதாயிரும். அதில் வந்து நம்மளுக்கு பணம் விரயமாகும். அதனால் எப்போவுமே கிச்சனை வந்து ஆர்கனைஸ்டாக வச்சுக்கோங்க. அதுக்காக நம்ம வந்து யூடியூப்பில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஆர்கனைசேஷன், ஆர்கனைசர்ஸ் இது வாங்கலாம் அது வாங்கலாம் இது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வீடியோஸ் போடுறாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம பார்த்து நம்மளுக்கு ரொம்பவும் முக்கியம், கண்டிப்பாக இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோன்றதை மட்டும் சிலதை வாங்குங்க. பட் வந்து அதற்காக ஆர்கனைஸ் பண்ணுறேங்கிற பேரில் எல்லா ஆர்கனைசரையும் வாங்கி போட்டு குமிக்கிறத வந்து நம்ம குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியா. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசர் வந்து 1 ஆர் 2 தான் வந்து நாங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நாங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக எங்கள் வீட்டோட கிச்சனையோ அல்லது வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறதையோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் சொன்ன மணி சேவிங் ஐடியா எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.